ஜொகூர் கங்கார் பூலாயில் உள்ள மலையாளம் முருகன் கோயில் நகராண்மை கழகத்தால் உடைக்கப்பட்டிருப்பது வருத்தமளிக்கும் வகையில் உள்ளதாக ஜொகூர் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினரும் தென்னாரோ சட்டமன்ற உறுப்பினருமான மாயிகாவின் ரவீன்குமார் கிருஷ்ணசாமி அறிக்கை வெளியிட்டுள்ளார். சட்ட விரோதமாக அமைக்கப்பட்ட கோயிலுக்கு எதிராக நகராண்மை கழகம் நடவடிக்கை எடுத்திருப்பதால் தாம் எந்த ஒரு அதிருப்தியையும் வெளிப்படுத்தவில்லை என்றாலும் கோயிலுக்குள் இருக்கும் இந்துக்களின் நம்பிக்கையான சிலையை முறையாக அகற்றி வைத்து நகராண்மை கழகம் நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். இதற்கு முன்னதாக குளுவாங் துர்க்கை அம்மன் கோயிலிலும் கம்பாஸ் மகா காளியம்மன் ஆலயத்திலும் நகராண்மை கழகம் நடவடிக்கை எடுக்கும் போது சிலைகளை முறையாக அப்புறப்படுத்திய பின்னரே இடத்தை காலி செய்ததாக அவர் சுட்டிக்காட்டினார். கோயிலுக்கு எதிராக நகராண்மை கழகத்தினர் எடுத்திருக்கும் நடவடிக்கை சட்டப்படி முறையாக இருந்தாலும் இனி ஜொகூரில் உள்ள கோயில்களுக்கு எதிரான எந்த ஒரு சட்ட நடவடிக்கையும் ஜொகூர் மாநில அரசாங்கத்தின் பார்வைக்கு கொண்டு வரப்பட்டு அதன் பின்னர் நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று ஜொகூர் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினருமான ரவீன்குமார் கிருஷ்ணசாமி வலியுறுத்தினார். ஜொகூர் கங்கார் பூலாயில் உள்ள மலையாளம் முருகன் கோயில் நகராண்மை கழகத்தால் உடைக்கப்பட்டிருக்கும் விவகாரம் குறித்தும் அதன் முழுமையான விசாரணை அறிக்கையும் அடுத்து நடைபெறவிருக்கும் ஜொகூர் மாநில ஆட்சிக்குழு கூட்டத்தில் குரல் எழுப்பப் போவதாகவும் சுமூகமான ஒரு தீர்வை காணவிருப்பதாகவும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.